ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளி கல்வித்துறை மற்றும் உள்ளடக்கிய கல்வி இணைந்து வழங்கும் சைகை மொழி பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய சைகை மொழி பயிற்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ். இந்த அட்ஜெக்டிவ் ரிலேட்டடாக என்னென்னலாம் சைன் லாங்குவேஜஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம சைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி இது ரிலேட்டடாக சொல்லித்தரத்துக்காக நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காரு. யாருன்னா ஒரு காது கேளாத வாய் பேச முடியாத ஒருத்தர் வந்திருக்காரு, மாற்றுத்திறனாளி மாணவர். இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா நமக்கு அந்த சைன் லாங்குவேஜை சொல்லித்தரப்போறாரு. நான் அதை உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டெஃபினேஷனாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அவரை பற்றி கேட்கலாம். அவர் பேர் என்னன்னு கேட்கலாம். SUGUMAR. இவர் பேர் என்னென்னா சுகுமார் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இப்போ என்ன சொல்லித்தரப்போறாரு அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ் ADJECTIVES அட்ஜெக்டிவ்ஸ் ரிலேட்டட் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன், அவரால் பேச முடியாதுங்கிறதுனால. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் யங் பாருங்களேன். ஸோ இப்போ யங் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கையால் சைன் லாங்குவேஜில் ஆல்ஃபபெட்ஸில் காமிச்சேன் YOUNGன்னு. அதை அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, யங் அப்படிங்கிறதுக்கான சைன் என்னென்னா இப்படி காமிக்கிறார். புரியுதுங்களா? யங் அதாவது வயசு கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு யங் அப்படிங்க சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா யாரோ ஒரு பையனை பார்க்குறீங்க, இல்லை யாரோ கேர்ள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க யங் பாய், யங் கேர்ள். புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யலாம், அப்படி காமிச்சிட்டு என்னவோ அந்த சென்டென்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? வேறு எங்கெங்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அது எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் யங் அப்படிங்கிறதுக்கான சைனாக இதை யூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் அந்த சென்டென்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்போ சொன்ன மாதிரி என்னது, ஹீ இஸ் யங் பாய் அப்படின்னா அதாவது he is young boy. புரியுதுங்களா? அப்போ யங் அப்படிங்கிறதுக்கு யங் பாய். அப்போ அங்கே ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், she is young girl. அவங்க ஒரு சின்ன பொண்ணு தான் அப்படிங்கிறது காமிக்கிறோம். புரியுதுங்களா? அதான் யங் அப்படிங்கிறதுக்கான சைனாக சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் ஓல்டு. அது ஓல்டு அப்படின்னு காமிக்கிறாரு. இன்னொரு சைன் என்ன இருக்குன்னா இப்படி ஓல்டு அப்படின்னு காமிக்கலாம். ரொம்ப பழசு அப்படின்னு காமிக்கலாம். இன்னொன்று என்னென்னா ஓல்டு ரொம்ப வயசானவங்க அப்படின்னு காமிக்கிறாங்க, ரொம்ப முடியல. இன்னொரு சைன் கூட என்ன இருக்குது அப்படின்னா இப்படி கூட காமிக்கலாம். ஸோ ஓல்டு அப்படிங்கிறதுக்கான சைன் அப்படின்னா சாதாரணமாக ஜென்ரலாக ஏஜை பொறுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி காமிக்கிறது, இல்லை இப்படி காமிக்கிறது. இல்லை சாதாரணமாக ஒரு பழசு அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன செய்யலாம், நீங்கள் கை மேலத்துக்கு இப்படி காமிப்பாங்க. ரைட்டா? ஓல்டு ரொம்ப பழசு அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ அப்படி ஓல்டுக்கும் ரெண்டு விதமாக நீங்கள் சைனில் சொல்லலாம். அது எங்கே நீங்கள் தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த சைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது என்னது ஓல்டு. அதாவது ஓல்டு அப்படிங்கிறதுக்கு என்னென்னா ஒரு இப்போ கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதருக்குலாம் என்ன பண்ணுவாங்க, இப்படி காமிப்பாங்க ஸ்டிக் வச்சுட்டு நடந்து போகிறாங்க அப்படிங்கிறப்போ. இப்போ எப்படி காமிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், இது என்னென்னா ரொம்ப ஓல்டு. அதாவது என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த இடம்லாம் ரொம்ப எல்லாம் லூஸ் ஆகிடுது அப்படிங்கிறதுனால என்ன காமிப்பாங்க, உங்களோட இந்த இடத்த காமிப்பாங்க அப்படி. புரியுதா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பல்லாம் கீழே வந்துடும் அப்படிங்கிறனால இப்படி காமிப்பாங்க, எல்லாமே லூஸ் ஆகிடுதுனால. அதனால் என்னது இது ஓல்டு அப்படின்னு காமிப்பாங்க. இப்போ இது வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுங்களேன், ரொம்ப பழைய வருஷம் பில்டிங், ஒரு 100 வருஷம் முன்னாடி கட்டின பில்டிங் இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே ஆடி போயிருக்கும். அப்போ இந்த பில்டிங்கை பார்த்துட்டு என்ன சொல்லலாம், நீங்கள் இந்த பில்டிங்கு ரொம்ப ஓல்டு பில்டிங்கு. புரியுதா? அந்த பில்டிங் இருக்குல்ல கட்டியிருக்காங்களே அது என்னென்னா ரொம்ப ஓல்டு அப்படி காமிக்கலாம். இன்னொன்று என்ன காமிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மரம் இருக்குது, பெரிய மரம், பழைய மரமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லாம் விழுந்துருச்சு. இப்போ என்னாச்சுன்னா ஒரு மழை பெய்யுது, காற்றடிக்கல, என்னாச்சு அப்படின்னா அப்படியே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்கிறீங்க, அந்த மரம் என்னது விழுந்துருச்சுன்னா அது ரொம்ப ஓல்டு மரம், ரொம்ப பழைய மரம். இப்படி காமிச்சிங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது அது. ஸோ அதனால் என்ன ஆகுது, அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு காமிக்கலாம். ஸோ இது என்னது ஓல்டு, இதுவும் ஓல்டாக காமிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் பியூட்டிஃபுல். இங்கே பாருங்களேன், ஸோ பியூட்டிஃபுல்க்கு என்ன காமிக்கிறார், ஃபேஸ் காமிச்சு இப்படி காமிக்கிறார் பாருங்கள். ஸோ இது என்னது ஃபேஸ் மட்டும் பியூட்டிஃபுல்னு காமிக்க முடியாது. ஏதோ நீங்கள் ஆப்ஜெக்ட் காமிக்கிறீங்க, ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறீங்க, ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க, ட்ரெஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஃப்ளவர்ஸ் வாங்குறீங்க, ஏதோ திங்ஸ் வாங்குறீங்க, அப்போ அது கூட என்ன ஆகுது, அது அழகாக இருக்குது அப்படின்னா என்ன காமிக்கலாம், அழகாக இருக்குது. ஸோ இது ஃபேஸ் அழகாக இருக்கிறதுக்கு ஃபேஸை காமிச்சு அழகுன்னு காமிக்கணும். இன்னொரு சைன் என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது நீங்கள் திங்ஸ் வாங்குறீங்க, ஒரு டிவி வாங்குறீங்க, ஃபோன் வாங்குறீங்க, அது பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இது என்னது அழகாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன காமிக்கணும், அந்த பொருளை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க.
ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ எதாவது டாய்ஸ் வாங்குறீங்க, அந்த டாய்ஸ் பார்க்குறீங்க, பார்த்தா அழகாக இருக்குது. இல்லை எதாவது உங்கள் வீட்டில் டிவி வாங்குறீங்க, டிவி எதாவது வாங்குறீங்க, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அதுக்கு என்ன காமிக்கலாம் நீங்கள்? எக்ஸாம்பிள் என்ன காமிக்கலாம்? இது அழகாக இருக்குது. இல்லை ஃபேஸ் மட்டும் நீங்கள் காமிக்கணும்னா ஃபேஸை காமிச்சிட்டு அழகாக இருக்குது. இப்போ நான் ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறேன், ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறேன், அழகாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சில பேர் ட்ரெஸ்ஸிங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக பட்டிருப்பாங்க, பார்த்தா பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படி சொல்லலாம். ஸோ என்ன காமிக்கிறீங்க? பியூட்டிஃபுல். சரிங்களா? புரியுதுங்களா? இல்லை என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணும், இதை நீங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மறந்துடாமல் இருக்கும். தொடர்ந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஆசிரியர் இருக்கிறதுனால உங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய செவித்திறன் குறைவுடைய மாற்றுத்திறனாளி மாணவர்கள்ட்ட நான் சொல்லிக் கொடுக்க போகிற சைன் எல்லாத்தையும் அந்த பசங்கள்கிட்ட நீங்கள் பேசி பழகுங்க. இதை சொல்லிக் கொடுக்குற சைன் எல்லாமே அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. எல்லாமே இது நாங்கள் சொல்லித்தரது எல்லாமே என்னது அப்படின்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ், அதாவது இந்திய சைகை மொழி. இது எல்லாருக்குமே காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே இந்த சைன் லாங்குவேஜ் அவங்க படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். அதனால் இது அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. சப்போஸ் தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தெரிய வைக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் அக்லி. பாருங்களேன், UGLY அக்லி. ஸோ இங்கே பாருங்கள், அக்லிக்கு என்ன காமிக்கிறாருன்னா இந்த இடத்த இப்படி வச்சுக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இப்படி காமிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும், ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி அழுக்காக காமிக்கணும், ஒரே டர்ட்டியாக இருக்குது. டர்ட்டி அக்லி ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னா சேம் சைன் தான். ஸோ டர்ட்டியாக இருக்குது, அக்லியாக இருக்குது, புரியுதுங்களா? அப்படி காமிக்கணும். அப்போ ஃபேஸ் வந்து என்ன காமிக்கணும், ஒரு மாதிரி அது அழுக்காக இருக்குது, அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸு எக்ஸ்ப்ரெஷன் காமிச்சிக்கணும். சரிங்களா? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து ஒரு சேர் ஏதாவது கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல உட்கார சொல்கிறாங்க, அந்த இடத்துல பார்க்குறீங்க, பார்த்தா ஒரு அழுக்காக இருக்குது, அக்லியாக இருக்குது, அழுக்காக இருக்குது, டர்ட்டியாக இருக்குது. ஐயோ இந்த இடத்துல அப்படி போய் உட்காருது, எனக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க. இல்லை ஏதாவது பேக் ஏதாவது கொடுக்குறாங்க, அந்த பேக்கை பார்க்குறீங்க, உள்ளே பார்த்தா ஒரே அக்லியாக இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது. புரியுதுங்களா? இல்லை ஏதாவது ட்ரெஸ் ஏதாவது மெட்டீரியல் எடுக்கிறீங்க, அது ரொம்ப நாள் அப்படியே இருந்துட்டு இல்லை ரொம்ப நாள் கழித்து அதை பார்க்குறீங்க, இல்லை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்லியாக இருக்குது, அழுக்காக இருக்குது, டர்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன காமிக்கலாம், நீங்கள் இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா அது என்ன செய்யணுது, அக்லி அண்ட் டர்ட்டி எல்லாத்துக்கும் இதான் சேம் சைன் தான். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் டால். இங்கே பாருங்கள், TALL டால். இங்கே பாருங்களேன், டால்னு என்னது, உயரமாக இருக்காங்களாம். ஸோ உயரம் இப்படி காமிக்கிறாங்க, நல்லா கையை மேலே தூக்கிறாரு பாருங்கள். ஸோ டால்னு என்னது, உங்களோட கையை வந்து நல்லா ஹைட்டில் எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் தூக்கி காமிச்சிங்கன்னா அது வந்து டால். அதாவது ஹைட் ரொம்ப ஹைட்டாக உயரமாக இருக்கவங்களுக்கு டால் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், உங்கள் ஸ்கூலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பெரிய பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 மாடி ஃபுல்லாக இருக்குது. மற்ற பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூமில் சின்ன ஃப்ளோரில் இருக்குது, ஒன்று இல்லை 2 ஃப்ளோர் இருக்குது. ஒரு பில்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் பில்டிங் இருக்குன்னா அது வந்து ரொம்ப டாலஸ்ட் பில்டிங் அப்படி சொல்லலாம். இல்லை உங்கள் கிளாஸ்லேயே படிக்கக்கூடிய மாணவர்களே பார்த்தீங்கன்னா யாராவது 1-2 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருப்பாங்க, அவங்களுக்கு கூட என்ன செய்யலாம், அந்த யார் அது அந்த மாணவர்கள் வந்து யார் அப்படின்னா யாருக்கு ஹைட்டாக இருப்பானே அவனை கூப்பிடு அப்படின்னு நீங்கள் கூப்பிடலாம். இப்போ ஹைட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சைனாக சொல்லலாம், ஹைட், டால். இப்போ என்ன பண்ணணும், உங்களோட ரைட் ஹேண்டை உங்கள் லெஃப்ட் ஹேண்டு எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்டேருந்து என்ன பண்ணணும், உங்கள் தலைக்கு மேலே கொண்டு போகணும், உங்கள் கையை கொண்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, டால் அப்படிங்கிறதுக்கான சைன். சரிங்களா? இது உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், இந்த சைனை போட்டு நீங்கள் அந்த வேர்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், சென்டென்ஸை. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங். பாருங்கள், LONG. இப்போ என்ன சொல்கிறாருன்னா லாங்க்கு LONG, லாங்க்கு என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ரொம்ப லாங்காக, ரொம்ப ஃபார், FARங்க அதை சொல்லலாம், ரொம்ப லாங், ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ அது வந்து என்னது அப்படின்னா லாங் அப்படிங்கிறதுக்கான சைன். என்ன பண்ணுங்கள், இங்கே உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை அப்படியே உங்கள்கிட்டேருந்து கொண்டு போங்க, ரைட்டில் லாஸ்ட்டில் கொண்டு போங்க, எவ்வளோ முன்னாடி கொண்டு போகணுமோ கொண்டு போங்க, அவ்வளோ இங்கே பிடிங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப பியூராக பண்ணணுன்னா இப்படி வச்சு இங்கே பாருங்கள் அப்படியே இழுக்கிறோம். இல்லை லாங் அப்படின்னா இது கூட இப்படி இழுப்பாங்க, இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி நேராக இப்படி இழுக்கிறீங்க. அதாவது டேப் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கையில் இருக்குது, இல்லை ஏதாவது த்ரெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நேராக லாங்காக இழுக்கிறீங்க. அதுவும் என்ன சொல்லலாம், நீங்கள் லாங் அப்படிங்கிறதுக்கான சைனாக சொல்லலாம். சரியா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நீங்கள் எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறீங்க உங்கள் மாணவர்கள்ட்ட. அவன் ஏதோ ஒரு ஊர் சொல்கிறாரு, அந்த ஊரும் நீங்கள் இருக்கிற ஸ்கூலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் வருது, இல்லை 30 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வர, நீ எங்கேருந்து வர, ரொம்ப லாங்லேருந்து வர. இப்போ நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னா ரொம்ப தூரத்துலேருந்து நான் வரேன் இங்கே.
அப்போ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் மாணவர்கள்ட்ட சொல்லலாம், எங்கள் வீடு வந்து பக்கத்தில் இல்லை, ஸ்கூலு பக்கத்தில் எங்கள் வீடு இல்லை, நான் வந்து வரது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங்லேருந்து நான் வரேன், நான் ரொம்ப தூரத்துலேருந்து நான் வரேன், நான் ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இதுலேருந்து நான் வரேன், அதனால் லேட் ஆகுது. ஸோ லாங் அப்படின்னா லாங். இன்னொன்று என்னென்னா லாங் டேஸ்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப லாங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவ் இருக்குது. ஸோ எக்ஸாம் முடிச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லீவ் வருது. என்னென்னா 1 நாள் 2 நாள் இல்லை 1 வாரம் அப்படி கிடையாது, லாங் டேஸ் வந்து என்னது உங்களுக்கு லீவ் கிடைக்கும். ஸோ லாங் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப லாங்கில் இப்போ ரொம்ப இப்போ ஏதாவது ஒரு ஸ்கூல்லே வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க அதாவதுனா அந்த இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், அது பக்கத்தில் கிடையாது. உங்கள் ஸ்கூலுக்கும் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் அந்த போகிற இடத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ். இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் லாங் அது. ஸோ அதான் லாங் அப்படிங்கிறதுக்கான சைனாக சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், அட்ஜெக்டிவ்ஸில் ஷார்ட். இங்கே பாருங்க, SHORT பாருங்க, ஷார்ட். ஷார்ட்டுக்கு என்ன சைன் சொல்ல பார்த்தீங்களா, ஷார்ட். ஷார்ட் ரொம்ப லாங்கெல்லாம் கிடையாது, பக்கத்தில் தான் ஷார்ட். இப்போ நீங்கள் உங்கள் பள்ளி இருக்கிற இடத்துக்கும் உங்கள் அந்த பையன் வர இடத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கும். ஸ்கூல் இங்கே இருக்குது, அவங்க வீடு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஸோ ஷார்ட், நியர்பை இல்லை ஷார்ட்டாக முடிக்கிறதும் சொல்லலாம், இல்லை நியர்பைக்கு இப்படி காமிக்கலாம். ஸோ ஷார்ட். ஷார்ட் இது லாங், இது ஷார்ட், ஆப்போசிட். ஷார்ட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாமில் என்ன செய்கிறீங்க, எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப லாங்காக எழுதிட்டுக்கூடாது, டைம் ரொம்ப நேரம் எழுதக்கூடாது, ஷார்ட்டாக முடிச்சிரு. இப்போ எக்ஸாம் ஆன்சர் எழுதுறேன் அப்படின்னா ஷார்ட்டாக எழுது போதும், ரொம்ப நிறைய எழுதணும்லாம் தேவையில்லை, ஷார்ட்டாக முடிச்சிரு. புரியுதுங்களா? ஷார்ட்டாக வந்து இதை எழுது, இல்லை ஷார்ட்டாக இந்த ஒர்க்கை முடி. ஸோ ஷார்ட் அப்படிங்கிறப்போ என்ன செய்கிறீங்க, குறுக்கெலாம் முடிச்சிருங்க, ரொம்ப பெருசாக கொண்டு போகாமல். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா பெருசு, இது ரொம்ப லென்த்தியாக போகிறதுக்கு. ஸோ இப்போ இது வந்து பாருங்கள், இது வந்து ஷார்ட், இது லாங்காக எழுதுறதுக்கு இல்லை லாங் இப்படி காமிக்கலாம், ஷார்ட்டாக முடிச்சிடுறது, இது ஷார்ட். இது எங்கே தேவையோ அங்கே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த சைனை யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு தடவை சொல்கிற பாருங்க, ஷார்ட். புரியுதுங்களா? இல்லை ஷார்ட், இதான் ஷார்ட்டுக்கான சைன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் ஃபேட். இங்கே பாருங்களேன், FAT, ஃபேட். ஸோ ஃபேட்டுக்கு என்ன சைன்ஸ் பாருங்கள், ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து FAT, ஃபேட்டாக அப்படி சொல்கிறாங்க. அது வந்து எதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அது எதை சொல்கிறீங்க, உங்கள் கிளாஸில் உள்ள மாணவர்களை சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் காமிக்கலாம், நீ வந்து ஃபேட்டாக இருக்க அப்படிங்கிறப்ப ஃபேட். இல்லை யாரோ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கான் அப்படின்னா நீ நிறைய சாப்பிட்டு நல்லா ஃபேட் ஆகு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ ஃபேட்டுக்குனாது உங்கள் கையை 2 கையும் நல்லா நீங்கள் வந்து ஃபேட்டாக இருக்க மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இப்படி காமிச்சிங்கன்னா ஃபேட் அப்படிங்கிறதுக்கான சைனாக வரும் அது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் ஸ்லிம், SLIM, ஸ்லிம். பாருங்க, ஸ்லிம் அதாவது லீனாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா உங்களோட ஸ்மால் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க ரைட் ஹேண்டில், இல்லை லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி கொண்டு வாங்க, இல்லை இப்படி காமிங்க. மேலேருந்து ஒரு லைன் எழுத்தாலும் ஓகே, ஸ்கொயர் லைன் போட்டாலும் ஓகே. இது வந்து எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸ்லிம்மாக இருக்கான் அந்த பையன், பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக லீனாக இருக்கான், ஸ்லிம்மாக இருக்கான். லீன் அண்ட் ஸ்லிம் எல்லாம் சேம் சைன் தான். இப்போ ஃபேட்டுக்கு இப்படி சொன்னோமா, இதுக்கு ஆப்போசிட் வார்த்தை தான் என்ன அப்படின்னா ஸ்லிம், SLIM. ஸோ என்ன செய்றீங்க, ஸ்லிம்மாக இருக்கான். அப்போ என்னது இப்படியே முடிச்சிருவான். ஒரு ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஸ்லிம். இதுக்கு சைன் பாருங்கள், மேலேருந்து என்ன பண்ணுவோம், உங்கள் ஸ்மால் ஃபிங்கரை மேலேருந்து என்ன பண்ணுவோம், கீழே டவுன் பண்ணுங்க. அது ஒரு லைன் போட்டாலும் ஓகே, இல்லை ஜிக்ஸாகாக வந்தாலும் ஓகே. நீ என்னப்பா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க, சாப்பிட மாட்டியா, நிறைய சாப்பிடு, புரியுதுங்களா? ஸ்லிம்மாக இருக்க. அந்த மரம் ஏதாவது மரம் காமிக்கிறீங்க வச்சுங்களேன், அந்த ட்ரீஸை பார்க்குறீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக ஒரு சின்னதாக இருக்கு பாரு அப்படின்னு சின்னதாக காமிக்கலாம். ஸோ ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு. அது தின்னாக இருக்க பொருள் எல்லாத்துக்கும் நானே காமிக்கலாம் அப்படின்னா இப்படி காமிக்கலாம், ஸ்லிம். சரிங்களா? ஈஸியாக இருக்கா சொல்கிறதெல்லாம்? தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக். இங்கே பாருங்களேன், ஸோ இங்கே பாருங்கள், பிக் வந்து என்ன சொல்கிறாரு, BIG, பிக், ரொம்ப பெருசாக இருக்கான். புரியுதுங்களா? இப்படி சொன்ன பார்த்தீங்களா, ஸ்மாலுக்கு இப்படி சொன்ன ஷார்ட் அண்ட் ஸ்மால் அப்படி தான். இது பிக், பெருசு, BIG, ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், இதை ஒரு ஆன்சர் உங்கள் பசங்க வந்து படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எழுதக்கூடாது, நிறையா எழுதணும். ஸோ பிக் எழுது, நிறையா எழுது. புரியுதுங்களா? இது இந்த ரூம் பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ரூம் இருக்குது. ஸோ பிக், பெரிய சைஸில் உள்ள ரூம் இருக்குது, அங்கே இந்த ரூமுக்கு போங்க. ஸோ உங்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய வகுப்பு வந்து எப்படி இருக்குது, சின்னதாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கா, அதெல்லாம் நீங்கள் கூட சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இது
உங்கள் ஸ்கூலில் கூட நீங்கள் சொல்லலாம், உங்கள் ஸ்கூல் வந்து சின்ன ஸ்கூலாக இல்லை பெரிய லெவலில் உள்ள ஸ்கூலாக. ஸோ பிக் ஸ்கூல். ஸோ பிக் என்ன பண்ணுவீங்க, உங்கள் 2 கையிலையும் யூஸ் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சேர்ந்து இருக்கணும். பிக்குன்னு சொல்கிறப்ப என்ன பண்ணணும், உங்கள் கை 2மே விரியணும். புரியுதுங்களா? எல்லாம் செஞ்சு பாருங்கள் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி விரியுதுங்களா? இது பிக். அப்போ என்ன ஆகும், ஃபேஸ்லேயே வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் காமிக்கணும், பிக். அப்போ நிறையா இருக்க மாதிரி, பெருசாக இருக்க மாதிரி. ஸோ இது பிக். ஸோ இது பிக் சைஸு, இது பெரிய பில்டிங். ஸோ பிக் என்னது, இங்கே பாருங்கள் இப்படி காமிக்கிறேன். செஞ்சு பார்த்தீங்களா எல்லோரும்? ஈஸியாக இருக்கா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மால். இங்கே பாருங்கள் ஸ்மால், SMALL, ஸ்மால். பாருங்கள் ஸ்மால் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது பிக் சொன்னோமா, அதுக்கு ஸ்மால். அதில் நம்ம சொன்ன மாதிரி ஷார்ட்டுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, ஷார்ட் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு ஷார்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பேன், இப்படி வச்சுருப்பேன் ஷார்ட். இது ஸ்மாலுக்கு என்ன பண்ணுறேன், சின்னதாக அப்படி கொண்டு வந்துட்டேன். SHORT சொன்னோம் பார்த்தீங்களா, ஷார்ட்டுக்கு என்னது 2 கையும் ஃபேட்டாக இருக்கும் ஷார்ட். இது ஸ்மாலுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி கொண்டுட்டேன். கையை வந்து என்ன பண்ணியிருக்கேன், இப்படி வச்சுருக்கேன், இப்படி வச்சு பண்ணிட்டேன். இது ஸ்மாலாக, இது பிக்கு, இது ஸ்மால். ஸ்மாலாக சின்னது. உங்கள் வீடு வந்து எப்படி இருக்கும், பெரிய வீடா சின்ன வீடா? சின்னதாக வீடு. எங்கள் வீடு சின்ன வீடு தான். புரியுதுங்களா? உங்கள் ஸ்கூல் வந்து கிளாஸ் ரூம் வந்து பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா? இல்லை சின்ன கிளாஸ் ரூம் தான், சின்னதா? புரியுதுங்களா? ஸோ சின்னது ஸ்மால். ஸோ இது என்னது, ஸ்மால் அப்படிங்கிறதுக்கான சைன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நம்ம, ஸ்ட்ராங். இங்கே பாருங்களேன், STRONG, ஸ்ட்ராங். ஸோ ஸ்ட்ராங் பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸ்ட்ராங்க்கு வந்து என்ன காமிக்கணும், உங்களோட ஒரு கை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படி காமிச்சிட்டு காமிக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ ஸ்ட்ராங் மசில் காமிப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ராங். இதான் ஸ்ட்ராங்கான சைன். இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், உங்கள் வகுப்பறையில் யாராவது ஒவ்வொரு பசங்களை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பானுங்க, மசிலாக இருப்பானுங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒர்க் கொடுத்தா கூட டயர்டாக மாட்டானுங்க, எல்லா ஒர்க்கும் செய்வானுங்க, பார்த்தா ஸ்ட்ராங்காக இருப்பானுங்க. ஸோ இது வந்து என்னது, நீ வந்து நல்ல பையன்டா, நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்க. புரியுதுங்களா? அதுமாதிரி வேறு என்னத்துக்கு நீங்கள் சொல்லலாம் ஸ்ட்ராங்காக. ஏதாவது இங்கே உங்கள் கிளாஸ் ரூமில் உங்கள் ஸ்கூலில் உள்ள பில்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், புதுசாக கட்டியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ராங் அதுக்குன்னு சொல்லலாம். சில இடத்துல அந்த மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெய்யும், புயல்லாம் அடிக்கும், புயல்லாம் வரும். ஆனால் மரம் பார்த்திங்க அப்படின்னா கீழே விழாது. எப்படின்னா அந்த மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஸ்ட்ராங். சில இடத்துல என்ன சொல்லலாம், நீங்கள் அவன் ஸ்ட்ராங் அதே இடத்துல தான் இருப்பான், அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான், அதில் மாற மாட்டான், அப்போ அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான். புரியுதுங்களா? ஸ்ட்ராங். இது இங்கே பாருங்கள், இப்படி காமிங்க. உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, எப்படி காமிச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கேன். இதுதான் சைன். சரிங்களா? இது எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் உங்கள் மாணவர்கள்ட்ட பேசி சைனில் சொல்லி நீங்கள் பழகலாம் பசங்கள்கிட்ட. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நம்ம அட்ஜெக்டிவில், வீக். இங்கே பாருங்களேன், WEAK, வீக்காக இருக்கான். இங்கே பாருங்க, அதாவது அவனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஒரு நிற்கக்கூட முடியல. இது வந்து என்னென்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் வந்து ஒரு பையனோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னது அப்படின்னா அவங்களால உடம்பு முடியல சுத்தமாக, இல்லை அவங்களால எனர்ஜி இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, அவனால் நிற்கக்கூட முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா அவனுக்கு அவனோட கை கால் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா நடுங்குது, அப்படி ஒரு மாதிரி உதறது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, ஸ்டெமினா இல்லை. அப்போ வந்து அந்த பையனை பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, அது ரொம்ப வீக்காக இருக்கான், அவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான், அவனால் நடக்க முடியல. புரியுதுங்களா? அவனால் நடக்க முடியாது, அவனை சுத்தமாக முடியல. அவனை யாராவது ஒருத்தங்க தான் கூட்டு போகணும், புரியுதுங்களா? இல்லை தூக்கிட்டு போகணும், ரொம்ப முடியலை அவனால். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீக்காக இருக்கான். ஸோ இது வீக். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் தான் படிப்பாங்க. அவன் வந்து படிப்பில் கொஞ்சம் வீக் தான், கொஞ்சம் தான் படிப்பான். இது ரொம்ப வீக். சில இடத்துல என்ன பண்ணலாம், நீங்கள் பில்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது பொருள் ஏதாவது வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, ரொம்ப முடியலைன்னா அது ரொம்ப வீக்கான பொருள், அது போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் காமிக்கலாம். ஸோ வீக் என்னது, லெஃப்ட் ஹேண்ட் அப்படி வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள். இப்போ வந்து வீக் என்னது, இது பாருங்கள், இப்படி காமிச்சிங்கன்னா இதுவும் என்னது வீக் அப்படிங்கிறதுக்கான சைன். லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் இந்த 4 ஃபிங்கரில் 3 ஃபிங்கருக்கு பார்த்தாலும் ஓகே. இங்கே பாருங்கள், அப்படி பாருங்கள், அப்படி வச்சுக்கிறேன்னா இங்கே இதை வைக்கிறேன்னா இங்கே அப்படியே வைக்கிறேன்னா வச்சுட்டு என்ன பண்ணுறேன், லைட் அப்படி ஷேக் பண்ணுறேன். இது வீக். இப்போ யாராவது வயசான கொடுக்காங்க அப்படின்னா அவங்கள கூட என்னது ஒரு ரொம்ப ஏஜ்டாக இருக்காங்க, அவங்களால நடக்க முடியல, வீக்காக இருக்காங்க, அவங்கள பார்த்து என்ன சொல்லலாம், நீங்கள் அவங்களுக்கு வீக்காக இருக்காங்க, என்னாச்சு அவங்களுக்கு ஃபீவரு, ஸோ அதனால் உடம்பு முடியல, அவங்களால வீக் தான். புரியுதுங்களா? இது வீக். இதோட ஆப்போசிட் இது ஃபஸ்ட்டு சொன்னது ஸ்ட்ராங்கு, இதோட ஆப்போசிட் வார்த்தை என்னது, வீக். சரிங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் ஹெவி. இங்கே பாருங்கள், HEAVY, ஹெவி. ஸோ ஹெவி, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ரொம்ப ஹெவி. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு இது எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஹெவி அப்படிங்கிறப்போ,
பாருங்க ரொம்ப வெயிட். அதாவது நீங்கள் வந்து இது எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, ஏதோ ஒரு வெயிட்டை நீங்கள் தூக்கி பார்க்குறீங்க, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து எனக்கு தூக்க முடியல, ரொம்ப வெயிட் ஹெவியாக இருக்குது, ஹெவி வெயிட். அப்போ வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் உங்கள் மாணவர்கள்ட்ட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, அந்த புக்ஸை பார்த்துட்டு சொல்லலாம், எதுக்குடா இவ்வளோ புக்ஸ் எடுத்துகிட்டு வர, நிறைய வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? வேறு ஏதாவது லக்கேஜ் எதாவது எடுத்துகிட்டு வரான் அப்படின்னா, பேக் எதாவது எடுத்துகிட்டு வரேன்னா, அந்த பேக் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது, அப்போ ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதிகம் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை தூக்கி பார்க்குறீங்க மாதிரி அதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும், இமேஜின் பண்ணிக்கணும். இப்படி தூக்குறீங்க, பார்த்தா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, உங்களால் முடியல. ஸோ அதுக்கு வந்து என்ன காமிக்கலாம், இப்படி காமிக்கிறீங்க ஹெவி. புரியுதுங்களா? ஸோ இது ஹெவி அப்படிங்கிறதுக்கான சைன். ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இல்லை வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து வெயிட். ஸோ வெயிட் வந்து பார்க்குறீங்க, அது அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், சைனுக்கு இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. இங்கே பாருங்கள், கை இப்படி வச்சுக்கிறீங்க. நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிப்பீங்க அப்படின்னா, உங்கள் கையில் வந்து ஏதோ பொருள் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி தூக்குறீங்க, அப்போ முடியல. அதான் சைன் எதுக்கு இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஹெவி அப்படிங்கிறதுக்கு சைனாக கொண்டு வந்தாங்க. ரொம்ப ஹெவியாக இருக்குது, இல்லை அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹெவி. இல்லை ஹெவி ரெயின் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், மழை அதிகமாக பெய்யுது, ரொம்ப மழை அதிகமாக பெய்யுது. ஹெவி ரெயின் அப்படிங்கிறப்போ மழை காமிச்சிட்டு ஹெவியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. இல்லை சன் உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், வெயில் இப்படி காமிச்சிட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, எப்படின்னா காமிப்பீங்க, இப்படி காமிப்பீங்க, அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? இதான் இதுக்கான ஹெவி அப்படிங்கிறதுக்கான சைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவ். இங்கே பாருங்கள், TIVE ஆக்டிவ். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்டிவ்க்கு என்ன சைன் சொல்கிற பாருங்கள், ACTIVE. இப்போ ஆக்டிவாக இருக்காங்க. அதாவது ஆக்டிவ் இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிக்கணும். இப்படி காமிச்சிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஆக்டிவாக இருக்காங்க, ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா, மாணவர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே டல்லாக இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. இப்படிதான் அந்தளவுக்கு படிக்க மாட்டாங்க, கொஞ்சமாக ஸ்லோவாக இருப்பாங்க, அப்படியே பார்க்கலாம் மெதுவாக இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஆக்ட் பண்ணுவாங்க, ஒர்க்லாம் பண்ணுவாங்க, என்ன சொன்னாலும் ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவாங்க, எழுதுவாங்க, படிப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, ஹோம்ஒர்க் எழுதுவாங்க, எல்லாம் முடிப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. ஏதாவது எல்லா ஒர்க்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைமுக்கு எல்லாம் முடிச்சிருவாங்க. அதை என்னென்னா ஆக்ஷன் இப்படி மாரி காமிச்சிட்டு ஃபாஸ்ட் சைன் சேர்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ். ஸோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் முடிப்பாங்க, போகிறது வர்றது எல்லாத்துக்கும் அது அப்படி முடிப்பாங்க. அதான் என்ன சைன் அப்படின்னா ஆக்டிவ் அப்படிங்கிறதுக்கான சைன். இப்போ நீங்களே உங்கள் வகுப்பறையில் என்ன சொல்லலாம், சில மாணவர்களை பார்த்து அவன் பாடுறா ஃபாஸ்ட்டாக இருக்க, ஆக்ட் பண்ணுறதெல்லாம் ஃபாஸ்ட்டாக கரெக்டாக வேலையெல்லாம் முடிச்சிடடா, நீ பெஸ்ட்டா, சூப்பர் அப்படிங்க சொல்லலாம். அது ஆக்டிவ் அப்படிங்கிறதுக்கான சைன். சரிங்களா? இன்றைக்கி சைகைமொழி பயிற்சியில் உங்களுக்கு நான் அட்ஜெக்டிவ்ஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் வேர்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம சைன் லாங்குவேஜில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இடத்துக்கு வந்து நம்ம மிஸ்டர் சுகுமார் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தையும் சைன் லாங்குவேஜில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத சொன்னார். நான் அதை உங்களுக்கு எல்லாம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்தேன். நான் உங்களுக்கு சென்டென்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணுறது எப்படிலாம், அடுத்தது எப்படி நீங்கள் உங்கள் மாணவர்கள்லாம் அதை பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கு எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் நிறையா உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் சொல்லித்தரேன் நான். இன்னைக்கு வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், நல்லா பயிற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட சைன் லாங்குவேஜ் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி.